அதன் இயற்கை அழகுதான். காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கடவுளின் சொந்த நாடு என்று உலகமெங்கும் போற்றப்படும் ஒரு மாநிலமாகும். ஒருபுறம் அரபிக்கடலின் நீல நிற கடற்கரைகள், மறுபுறம் பசுமை போர்த்திய மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் அழகான அமைதி தவழும் காயல் நீரோடைகள் என கேரளம் காண்போர் கண்களுக்கு விருந்தளிக்கும். எங்கு பார்த்தாலும் தென்னை மரங்களும் ரப்பர் தோட்டங்களும் நிறைந்திருப்பதால் இம்மண்ணின் செழுமை கண்கூடாக தெரியும். கலாச்சாரத்தை பொறுத்தவரை கதகளி, மோகினியாட்டம் போன்ற பாரம்பரிய கலைகளின் பிறப்பிடமாக கேரளா விளங்குகிறது. மேலும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக கேரளம் திகழ்கிறது. இயற்கை வளமும் மனித வளமும் ஒருங்கே அமைந்த கேரளம் உண்மையிலேயே ஒரு பொக்கிஷம். அதன் பசுமையை போற்றுவோம். இங்கு ஓணம் பண்டிகை அறுவடை திருநாளாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஓணம் மலையாளிகளின் திருநாள். கேரளத்தின் பாரம்பரிய அறுவடை திருவிழாவே ஓணமாகும். இது மலையாள மாதமான சிங்கத்தில் 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாளான அத்தம் நாளில் தொடங்கி 10வது நாளான திருவோணம் நாளில் உச்சம் பெறுகிறது. புராணங்களின்படி தங்கள் அன்புக்குரிய சக்கரவர்த்தியான மகாபலி மன்னர் ஒவ்வொரு ஆண்டும் மக்களை பார்க்க வரும் நாளாக கொண்டாடப்படுவதே ஓணம். அத்தத்தின் போது சிறியதாக போடப்படும் பூக்களால் ஆன கோலம் அடுத்தடுத்த நாட்களில் பெரியதாகி திருவோணம் நாளில் பிரம்மாண்டமாக இருக்கும். இது மகாபலி மன்னரை வரவேற்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. திருவோணம் நாளன்று மக்கள் ஓணக்கோடி, புத்தம் புதிய ஆடைகளை அணிவார்கள். சுமார் 26 வகையான கறிகள் மற்றும் இனிப்புகளுடன் வாழை இலையில் பரிமாறப்படும் பாரம்பரிய ஓணம் சத்யா விருந்து குடும்பத்துடன் சேர்ந்து உண்ணப்படுகிறது. ஓணம் என்பது அறுவடை, செழிப்பு மற்றும் சாதி மத வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணையும் ஒற்றுமையை கொண்டாடும் ஒரு அற்புதமான பெருவிழாவாகும்.